வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இப்ப பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாவக்காவை இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற கொட்டைங்களெல்லாம் நீக்கிட்டேன். இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி உப்பு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாகக்காய் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு கறிவேப்பிலையை போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த நறுக்கி வச்ச பாவக்காவை அதுல கொட்டிடுங்க. ஒரு பானலியில நல்லெண்ணெய் விட்டு அதுல கடுகு பெருங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச இந்த பாவக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே அது வதங்கணும். லைட்டா தண்ணி தெளிங்க போதும். இது எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு நான் வச்சிருக்க அந்த காரத்தெல்லாம் கொட்டி நல்லா செவந்ததும் தேங்காவை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். பாவக்காய் நல்லா இருக்கும். இதை சாதத்துக்கு போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி கூட இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நாம் எடுத்து வச்சிருக்க அந்த காரத்தை இதில் கொட்டி நல்லா கிளறிட்டு நல்லா செவுக்க வந்தவுடனே தேங்காய் போட்டு ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் போட்டு இறக்கிடலாம். கிளறின பிறகு நிறுத்திடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் இறங்கி இருக்கும். நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் செவுக்கணும். செவுந்தவுடனே நம்ம காரத்தை இதில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தட்டில் வச்சிருக்க அந்த காரத்தெல்லாம் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்ட பிறகு இதை நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டு நல்லா வேணும்னா உங்களுக்கு இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா இதுவே நல்லா ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்ததுன்னா இந்த காரம்லாம் இதில் இதுவாகிடும். 10 நிமிஷம் அப்படியே கலரி விட்டுட்டு வைங்க. ரெடி ஆகிடும். இந்த காரத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காவை மேலே தூவி இறக்கிடுங்க. நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை கொட்டி ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சுவையான பாகற்காய், கிறிஸ்பி பாகற்காய் ரெடி. இதை வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சுவையான பாகற்காய் ரெடி. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.